டாஸ்க் தானே உங்களுக்கு கொடுத்தேன், கெட் மீ த டைரின்னு. அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்தும் சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்க. மேம், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா நடந்தது. அதாவது இவ்வளவு பெரிய ரெய்டை நடத்தணும்னு நினைக்கும் போது சரியா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் மேடம். அது கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளோ மேடம். டைம் நமக்கு இல்லைன்னு சொன்னல. எலெக்ஷன்ஸ் தலைக்கு மேல வந்து நிக்குது. மாத்திரைக்கு ஃபண்ட் கொடுக்க போறது இந்த தடவை அந்த தலைவன் தான். அந்த டைரி மட்டும் கிடைச்சிருந்தா கோடவுன்ல இருக்கிற கிரிக்கெட் லீக் பணம் மொத்தத்தையும் நாம சீஸ் பண்ணியிருக்கலாம். நானும் என்னோட பார்ட்டியும் இப்ப எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கோன்னு உனக்கு புரியுதா? டு யூ? தலைவன் சும்மா இருக்க மாட்டாரு. அமேத்ரி பார்ட்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. மாத்திரையோட பிசினஸ் பார்ட்னர். அவர் இப்போ எனக்காக வேலை செய்யறாரு. தாராவி பேங்க் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுவாரு. இந்த தடவை எலெக்ஷனுக்கு முன்னாடி மொத்த மகாராஷ்டிராவை பார்க்க போகுது. எப்படி அவங்க சீஃப் மினிஸ்டர் தனி ஆளா நின்னு மும்பைல இருக்கிற பெரிய கிரிமினல் நெட்வொர்க்கை தோக்கடிச்சு ஜெயிச்சேன்னு பார்ப்பாங்க. லேண்ட்ஸ்லைட் விக்டரி கிடைக்கும் இந்த முறை. நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன்னு அந்த தலைவனுக்கு தெரியாது. பேக் டு ஒர்க். இங்க வை. நீ கூடதா சீக்கிரம் அடுக்கு என்ன கம்மியா இருக்கு. அதான் கொண்டு எலெக்ஷன் விழுந்தானா? சும்மா இவ்வளவு தான் எடுத்துருந்தீங்களா? சொல்லு. ராஜனண்ணா, ஹவாலா ஆஃபீஸில் ரைடு வந்துட்டாங்க. ஃபயரிங் கூட நடந்துச்சு. நம்ம ஆளுங்க எத்தனை பேர்? நம்ம ஆளுங்க ஓடிட்டானுங்க. அக்கௌண்டன்ட் மட்டும் செத்துட்டாரு. ஐரோலி சிவரி முள்ளுண்டு. இந்த குடவுனில் இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு சாயந்தரத்துக்குள்ளே இங்கே வா. புரியுதா? சரியண்ணா. ரைடு இன்னும் நிறைய நடக்கலாம். சொல்லுங்கண்ணா. கிரீஷ் பொக்காடே, ரெவென்யூ செக்ரட்டரி. சாண்டா க்ரூஸ் 5 ஸ்டார் ஹோட்டல் ஜிம்மில் இருப்பான். ஓகேண்ணா. 1 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிருங்க. சீக்கிரம் போய் வண்டி எடு. எங்க? சாண்டா க்ரூஸ் போனோம். யார? கிரீஷ் பொக்கடேன்னு யாரோ ஒரு ஆள். ஆத்தாடி, பிளான் பக்காவாக இருக்கணும்.
ஏன்னா அவனுக்கு சிஎம் கூடலாம் லிங்க் இருக்கு தெரியுமா? செக்யூரிட்டியும் ரொம்ப டைட்டாக இருக்கும் தெரியும்ல. வா உன் ஐட்டம்க்கு கால் பண்ண, சீக்கிரம் போடு. ஏன் எதுக்கு? கடைசியாக பாய் சொல்கிறதுக்கு. டேய் உன்னெல்லாம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான் இந்த சின்ன இர்ஃபான் இருக்கானே உன் எடுத்துக்க. டேய் வாடா போலாம். ஜெயிக்கிறது வெறும் ஸ்ட்ராட்டஜியால் மட்டும் இல்லை, ஆனால் சரியான நேரத்தில் சரியான ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த உலகத்திலேயே சத்ரபதி சிவாஜி மகாராஜா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை மராட்டியில் கனிமி காவானும் இங்கிலீஷில் கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அதாவது சக்தியை விட யுக்தி தான் முக்கியம். எதிரிக்கு அவனை தாக்க போறோங்கிறது முன்னாடியே தெரியக்கூடாது. அவன் தைரியத்தை உடைச்சா எதிரி தானா உடைஞ்சிடுவான். இதை தான் கனிமி காவான்னு சொல்றாங்க. When the enemy advances, we retreat. When the enemy camps, we harass. When the enemy tires, we attack. When the enemy retreats, we pursue. Got it? Yes, sir. ஆனா இந்த டாக்டிக்ஸில் நாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி கூட போகலாம். ஏதாவது ஒரு வகையில் வெளியில் உள்ள அட்டாக், வெளியில் உள்ள ஹராஸ்மெண்ட் கூட அவன் போராடிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளால் அவனை உள்ளுக்குள்ளே உடைய வைக்க முடிஞ்சா that would be a double attack. How can we achieve this? யாராவது சொல்ல முடியுமா? சார், அட்டாக் பண்ணி அடிக்கலாம் சார். கரெக்ட். சார், எஸ் எதிரிய சுத்தி இருக்கிறவங்கள அழிச்சு கேயாஸ் உருவாக்கலாம் சார். எஸ், ஆனால் அது அட்டாக் ஆகிடும். நான் என்ன சொன்னேன்? எதிரி சோர்ந்து போகிற வரைக்கும், உடஞ்சி போகிற வரைக்கும் நாம் அட்டாக் பண்ண மாட்டோம் சார். ஆனால் ஒருவேளை நாம் எதிரியை அட்டாக் பண்ணாலும் அது அவன் ஆளுங்களோட வேலை தான்னு அவனை நம்ப வைக்கணும். அண்ட் தேட் வுட் பி அ பர்ஃபெக்ட் அட்டாக். சதுரங்கத்தில் ஜெயிக்கணும்னா சிப்பாயை மாறி தான் ஆகணும். யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா உயிரை பணைய வச்சு தான் ஆகணும். யார் சுட போறாங்கிறது முக்கியம் இல்லை, டார்கெட்டை நாம தான் டிசைட் பண்ணணும் எப்பவுமே. ஜெய்ஹிந்த், ஆல் தி பெஸ்ட். சார் வணக்கம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல. நீங்க எலெக்ஷனுக்கு ரெடி ஆகுங்க, அது போதும். தாப்பால் பொண்ணுன்ற அறிவு கூட இல்லை.